ஹாய் கலோ செல்லாம் சலாம் அப்படி இருக்கீங்க அப்போ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நம்ம பிடி சோட்டி செவன் ஃபைனல் லெமன்ஸ் தான் பார்க்குறோம். லாஸ்ட் பட் பக்கத்துங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஷாவை தான் காமிக்கிறோம். ரொம்ப அப்செட்டாக அவங்களோட ரூமில் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஹோபி தான் ஷா என்ன கிளம்பிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு நம்ம ஷா எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக உட்காந்துருக்காங்களா. இதை பார்த்தோன்னே வந்துட்டு ஹோபிக்கு என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னடி இப்படி மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்க காலங்காத்தாலேயே அப்படின்ற மாதிரி சொல்ல, டே உனக்கு தெரியுமா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, லாஸ்ட் டேவா என்ன லாஸ்ட் டே, டே ஷூட் இன்றைக்கி தாண்டா லாஸ்ட் டே, இன்னையோட ஷூட்டு முடியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ரொம்ப நல்ல விஷயம் தானே, டே சக்ஸஸ்ஃபுல்லாக ஷூட் முடிஞ்சு அப்புறம் என்ன மூவி ரிலீஸ் தான் வேறு லெவலே, ஃபஸ்ட் மூவி சக்ஸஸாக முடிய போச்சு அவ்வளோதானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சீரப் பண்ணுறாரு. ஆனால் வந்துட்டு நம்ம ஷாவில் அப்படி ஒரு மாதிரி டல்லாக தான் உட்காந்துருக்காங்க. இப்போ எதுக்கு மூஞ்சி தொங்க போட்டுட்ருக்கா, நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஹோபி மறுபடியும் ஷாவை பார்த்து கேட்க, ஷாவா அப்படியே வந்துட்டு ஹோபியை வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. இல்லை இனிமேல் ஜின்னை நான் பார்க்கவே முடியாதுல்ல, இன்றைக்கி தான் லாஸ்ட் ஷூட்னா அவ்வளோதான், இனி அவர் வேறு ஷூட்டுக்கு போயிடுவார், அவரை நான் பார்க்கவே முடியாது, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே வந்துட்டு ஹோபிலாம் இல்லை உட்காந்து இந்த வரை டக்குன்னு எந்திரிச்சிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையாடி, ஏடி நீ இருக்க இடத்துல அவன் இருக்கான், அவன் இருக்க இடத்துல நீ இருக்க, மொத்தத்தில் 2 பேரும் ஒன்றா தாண்டி சுற்றிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் அவனை பார்க்க மாட்டேன், ரொம்ப ஃபீலிங் வேறு, 24 மணி நேரமாக அவன் உங்க கூட தான் இருக்கான், நல்லா பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி காண்டில் அங்கே இருக்க பிளவு தூக்கி நம்ம ஷா மேலேயே போடுறாங்க. நம்ம ஷாவா அதை பிடிச்சிட்டு, என்னடா ஓர பேசிகிட்டு இருக்கா, நானாச்சும் பரவாயில்லடா, இது என்னோடதை கூட விடுறா, ஆனால் நீ என்ன பண்ண, 24 மணி நேரமும் உன் பொண்டாட்டி கூட தான் இருக்க, அதையே விட்டுட்டு நீ என்ன பண்ணுற, நீ நேராக வந்துட்டு ஆஃபீஸ் போகிற, ஆஃபீஸில் 8 மணி நேரம் வேலை இல்லை, நீ 6 மணி நேரம் தான் பார்க்குற, மற்ற நேரம் ஃபுல்லாகவே வந்துட்டு அவகிட்ட தான் பேசிகிட்டு இருக்க, அவகிட்ட பேசுனது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா, அதுக்கப்புறம் நீ எனக்கு கால் பண்ணி, நான் ஸ்ரீகிட்ட பேசினேன், அவளை பார்க்கணும் போல இருக்கு, அவள் வாய்ஸை கேட்டோன்னே அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு, இத்தனை தடவை என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீ கால் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் நான் சொன்னேன் யார்கிட்டயாவது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹோபிக்கா ஐயா விட்டா மைக் போட்டு சொன்னாலும் சொல்லிடுவா போல இருக்குன்னு சொல்லிட்டு, சரி சரி ஷா இதுக்கெல்லாம் என்ன நீ கோவப்பட்டு இருக்கலாமா, சரி வா அம்மா நமக்கு பிடிச்ச ஃபுட்லாம் செஞ்சு வச்சுப்பாங்க, போய் சாப்பிட்லாம், காலையில் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்படியே நேரங்காலத்தோட வேலைக்கு போகணுமா இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதேமா கூப்பிட்டு வந்துட்டு போகிறார் வெளியே. இங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி அம்மா அப்பா ஷா அப்புறம் வந்து ஸ்ரீ அப்புறம் வந்துட்டு ஜின், ஸோ 4 பேருமே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அம்மா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான ஃபுட்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபியான் வந்துட்டு ஷாவும் தான், என்னடி நம்ம இந்த வீட்டில் இருக்கோன்னு இவங்களுக்கு தெரியுதா தெரிலையா, ஒரு வார்த்தை கூட நம்மளை சாப்பிட கூப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி கேட்குறாரு. நம்ம ஷா தான், பரவாயில்ல விடுடா, அட்லீஸ்ட் இங்கே சேரனாச்சும் விட்டு வச்சாங்களே தூக்கி வெளியே போடாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே 2 சேர் இருக்குது, அந்த சேரில் போய்ட்டு 2 பேருமே உட்காராங்க. ஃபுட்டை ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு ஷா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு ஃபுட்டில் வந்துட்டு ஸ்ரீக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்குது. இதை பார்த்தோன்னே வந்துட்டுமா என்னம்மா அது அப்படின்ற மாதிரி கேட்கா, அது ஸ்ரீக்கு பிடிச்ச ஐட்டம்டி, அவள் தான் நேற்று சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வந்துட்டு எப்படி ஷா தான் அப்படியே வந்துட்டு ஹோபியை பார்க்க, எல்லாம் நம்ம தலையெழுத்து, அட்லீஸ்ட் அந்த பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அதனாச்சும் ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணாங்க. பார்த்தா அதில் ஜின்னுக்கு பிடிச்ச ஃபுட் இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹோபி தான், இது என்னது அப்படின்னு கேட்கும்போது, அது ஜின்னுக்கு பிடிக்கும்னு சொன்னாண்டா செஞ்சுருக்கேன், இப்போ என்ன உங்கள் 2 பேருக்கும் போட்டு தின்னுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்களுக்கு சத்தியமாக இது பிடிக்காதுமா, எங்களுக்கு இது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கோரதை சொல்கிறாங்க. பிடிக்கலனா அதோ உங்கள் அப்பாவுக்கு உப்பு போடாமல் வந்துட்டு ஆயில் ஊற்றாமல் பண்ணியிருக்கல அந்த ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து அவங்க சார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னது ஆயில் இல்லாத சால்ட் இல்லாத ஃபுட்டை நாங்கள் சாப்பிட்ணுமோ அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா அப்பாவுக்கு ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால கொஞ்சம் வந்துட்டு கவனமாக தான், அவருக்குன்னு தனியாக தான் சமைப்பாங்களா, அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோன்ட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபிலாம் இல்லை, நான் போகிறேன்டா, நான் எனக்கு வந்துட்டு இங்கே ஃபுட்டே வேணாம், நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. நம்ம ஷா தான் டக்குன்னு கைப்பிடிச்சி எடுத்துட்டு, டிடி வேணாண்டா இன்னும் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து காசு கூட வரல, நான் இந்த மாதம் ஃபுல்லாக உன்னோட வந்துட்டு காடை தான் தேய்க்கலான் இருக்கேன், ப்ளீஸ்டா இப்போ வெளியே போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் வேலைக்காகுது, இந்த மாதமே இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த மாதம் ஃபுல்லாக உன் காசை தான் வச்சு ஓட்டணும், ப்ளீஸ்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷாவாக வந்துட்டு ஹோபியை கன்வின்ஸ் பண்ண, ஹோபிக்கு வேறு வழி இல்லை, தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த ஃபுட்டையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேறு அவங்க 2 பேருக்கும் அந்த ஃபுட்டு பிடிக்கல, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, தலையெழுத்து அதை தின்னு தானே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இல்லை நம்ம வந்துட்டு ஹோபி தான் வந்து நான் கொண்டு போய் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஷாவை கூப்பிட்டு வந்துட்டு போயிடுறாரு. நம்ம வந்து ஷாவாக போயிட்டு வந்து பைக்கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. என்னவன் நம்மளை கூப்பிட்டு விட்டுட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹோபியும் வந்துட்டு இல்லை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 4 தடவை சொல்கிறாரு. அவர் அப்படியே வந்துட்டு ஷூவெல்லாம் போட்டுட்டு போயிட்டு வரேன் அப்படின்றாரு. கரெக்டாக நம்ம வந்துட்டு ஸ்ரீ தான். ஸோ அங்கேருந்து வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஹோபி கிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஹோபியுமே அதை வாங்கிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ வர்றதுக்கு தான் இத்தனை தடவை போயிட்டு வரேன்னு சொல்லிச்சு இந்த நாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கட்டுப்பில் வந்துட்டு அப்படியே பைக் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு
ஹோபி தான். மதியானத்துக்கும் இப்போ வச்ச அதே ஃபுட்டு தானா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து கேட்குறாரு. பிகாஸ் இந்த ஃபுட் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால, இல்ல நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ஃபுட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது தான் பண்ணியிருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ சொல்லவும், "உண்மையாவா? அச்சோ! சோ ஸ்வீட். ஐ லவ் யூ." அப்படி சொல்லிட்டு அவரு என்ன பண்றாருன்னா, அப்படியே கிஸ் பண்றாரு. இத பார்த்தோனே வந்துட்டு நம்ம ஸ்ரீ ஷாக்கா சரியான காண்டு. "ஏய் என்னடா நெனச்சிட்டு இருக்கீங்க? சிங்கிளா இருக்க பொண்ணு முன்னாடி இப்படி இத்தன தடவ கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உனக்குலாம் வெட்கமாவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களாம் போயிட்டு நம்ம ஹோபிய தர தரன்னு எடுத்துட்டு வந்து, "வண்டி எட்றா, வண்டி எட்றா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வண்டி எட்றா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் எடுத்து தொலையறச்சி கரடி வந்துட்டு வந்துட்டு நடுவில் கெடுத்து விட்டல ஒரு கிஸ் டீப்பாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கட்டுப்பில் வந்துட்டு அப்படி பைக் எடுக்கிறாரு. நம்ம வந்து ஷாவா அந்த டிஃபன் பாக்ஸை வந்துட்டு கையில் வச்சுட்டு அவன் மதியானம் சாப்பிட்டு உனக்கு ஃபோன் போட்டு ரிவ்யூ கொடுப்பான் இப்போ உள்ள போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஸ்ரீ வந்துட்டு கத்தி விட்டுட்டு அவங்களும் போயிட்டு பைக்கில் ஏறி உட்காராங்க. நம்ம வந்துட்டு ஹோபியா கடுப்பில் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிறாரு. நம்ம வந்து ஷாக் ஆச்சு. அவன் மன உளைச்சல் தான் இவன் இதுக்கு மேலே பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு பைக்கில் ஏறி கிளம்பிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் போகணுன்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிட்டாங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜின் தான். ஸோ வந்துட்டு அப்பா அம்மா 2 பேரும் கவுச்சில் வந்து உட்கார வைக்கிறாங்க. நம்ம வந்து கரெக்டாக ஸ்ரீ வந்து உள்ளே வந்திருப்பாங்களா ஸ்ரீயை பிடிச்சிட்டு நீ வசிக்கிறவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கவுச்சில் உட்கார வச்சுட்டு இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேருமே கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி அங்கிள் நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன். அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆண்டி சொல்கிறாங்க. தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து நெக்ஸ்ட்டு சொல்ல வராரு. நம்ம வந்துட்டு ஸ்ரீ தான். ஆனால் என்ன நீங்கள் இன்னும் ப்ரப்போஸ் தான் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறாங்க. ப்ரப்போஸ் தானே நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். ப்ரப்போஸ் நான் பண்ணிக்கிறேன். ஆனால் கல்யாணம் நீங்கள் தானே பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிள் ஆண்டியை பற்றி சொல்ல கல்யாணம் தானே அதுக்கெலாம் நல்ல நாள் பார்க்கணும் மண்டபம் பிடிக்கணும் அதெல்லாம் பெரிய ப்ராசஸ்டா ஃபஸ்ட்டு நீ லவ் ப்ரப்போஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிள் சொல்லாரு. அதெல்லாம் நான் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்ல டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிளும் ஆண்டி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீயா என்ன டேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆனால் அதே டேட்டில் தானே அவங்களுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ஆர்வம். ஸோ வந்துட்டு என்ன டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக வந்து கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு ஒரு அவர் தான் அந்த ஒரு வாரம் கேப் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நோட் பண்ணி வச்சிருப்பார்ல அந்த பேப்பரை வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீகிட்ட கொடுக்க ஸ்ரீ இதை பார்த்துட்டு இந்த மந்த் எண்டா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு ஆண்டி அங்கிள் எங்களுக்கு வந்துட்டு இந்த டேட்லேயே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்துட்டு போய் சொல்கிறாங்க. கரெக்ட் ஸ்ரீ சொல்ல தான் கரெக்டு நீங்களும் இந்த டேட்டில் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஆண்டி அங்கிள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லவும் வந்துட்டு ஆண்டிக்கும் அங்கிள்குள்ள ஒரு மாதிரி பார்த்துட்டு இல்லை எனக்கு புரியலை நீ என்னன்னா இந்த டேட்டில் கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற ஒருத்தனா இந்த மண்டபத்தில் தான் கல்யாணம் நடக்கணும் இந்த வெட்டிங் பிளேஸில் தான் நடக்கணும் ஏன்னா வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோடு ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே வரும். அதை தாண்டி இந்த ஜின் வேறு ரொம்ப பெரிய செலிப்ரிட்டி அவனுக்குன்னு வந்துட்டு ஃபேன்ஸு அப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்க. அதனால வந்துட்டு நீங்கள் பெரிய வந்துட்டு பிளேஸாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பிளேஸை புக் பண்ணி வேறு கொடுத்துட்டு போயிருக்கான். இன்னும் என்னடா மற்ற வேலையை நீங்களே பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அங்கிள் வந்து சொல்ல நல்ல விஷயம் தானே நான் ஆல்ரெடி கேட்ரிங்லாம் ஆள் பார்த்து வச்சிருக்கேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்துட்டு நிற்கிறாங்களா இதை பார்த்தோன்னே வந்துட்டு மொத்தமாக எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க இன்னும் அந்த இன்விடேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ் ஷாப்பிங் தான் இருக்குது அதை யார் பார்க்குறது அது யார் ஷேர் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து சொல்லலாம். இதை கேட்டோடனே அங்கிள் ஆண்டியும் வந்துட்டு எந்திரிச்சு நின்றுட்டு என்னமோ பண்ணுங்க கல்யாணம் தானே கூப்பிடுங்க வந்து நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த டேட்டை மட்டும் வாங்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. நம்ம வந்துட்டு ஸ்ரீ தான் வேகமாக ஷா கிட்ட போயிட்டு ஜின் கிட்ட போயிட்டு எப்போ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கா இன்றைக்கி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்றைக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாகிறாங்க. ஆமாம்மா இன்றைக்கி தான் நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் உனக்கு தெரியுமா அதுக்காக நான் ரொம்ப பெரிய பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் என்ன பிளான்லாம் போட்டேன் அதை நான் இன்னும் எக்ஸிக்யூட் தான் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா வந்துட்டு ஜின்னை பார்த்து கேட்கா ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சுருக்கேன் அது ஒரு மாதிரி இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ணாங்களா அங்கே மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி ப்ரப்போசல் செக்மெண்ட்காகவே வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அதுவும் எல்லாரும் முன்னாடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக சொல்கிறாரு. எல்லோரும் முன்னாடினா எல்லாருமே வா அப்படின்ற மாதிரி கேட்கா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு சரி ஓகே நீயும் ரெடியாரு ஈவினிங் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நம்ம வந்துட்டு ஸ்ரீ ஓகே ஓகே நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு நேராக உள்ளே போயிட்டு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அங்கே போயிடறாங்க. நம்ம வந்துட்டு ஜின்னு தான் நேராக வந்துட்டு நம்ம ஆர்மன் வந்துட்டு ஷூகார்ட் ஆஃபீஸ் தான் போகிறாரு. ஏன்னா வந்துட்டு எதாக இருந்தாலும் ஃப்ரெண்டு கிட்ட தானே சொல்லுவார். அதனால் வந்துட்டு நேராக அங்கே தான் போகிறாரு. போயிட்டு நேராக கேன்டீன் தான் போகிறாரு. ஏன்னா ஆரம் வந்துட்டு அவரோட கேபினில் இருப்பார் ஷுகா அவரோட கேபினில் இருப்பார். இவங்களை வந்துட்டு எல்லாருமே ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா இந்த கேன்டீன் தானே. ஸோ கேன்டீனில் போய் உட்காந்துட்டு மெசேஜ் மட்டும் போடுற அந்த மாதிரி நான் கேன்டீனில் இருக்கேன்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறாரு. இதை பார்த்து இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒர்க்கில் தான் இருந்திருப்பாங்க. ஒர்க்காக முக்கியம் ஃப்ரெண்டு தானே முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்லாம் வந்துட்டு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அவங்க நேராக வந்துட்டு கேன்டீன் தான் வராங்க. கேன்டீனில் பார்த்தா ஆல்ரெடி வந்து நம்ம ஜின் வந்துட்டு ஷுகாக்கும் சரி நான் ஆரமுக்கும் சரி 2 பேருக்கும் காஃபி டீ என்ன குடிப்பாங்களோ அதை வாங்கி வச்சுட்டு ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு 2 பேரும் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து ஏன்டா வந்த எதுக்கு வந்த என்ன பிரச்சனை அப்படிலாம் சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. ஜஸ்ட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் எதுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஆரம்லாம் இல்லை
டேய் நாங்கள் ஜஸ்ட் பிஸ்னஸ் மேன்ஸ்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே வந்துட்டு நம்ம வந்து ஜீனுக்கெலாம் ஷாக் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு ஆரம்பம் பார்த்துட்டு இருக்கு. இந்த சைடு யோகா சிரிச்சிட்ருக்காரு. இது உனக்கு தேவையாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காரு. டேய் உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா? ஒரு ஃப்ரெண்டு சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வரான், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு இதுவாடா அதுவாடான்னு நீங்கள் கேட்கணும். அதை விட்டு நான் ஒன்றும் ஃபார்ச்சூன் டெல்லர் இல்லை, அதனால் வந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுலாம் எனக்கு தெரியாது, நீ என்ன மனசில் நினச்சிட்டு இருக்குது எனக்கு தெரியாது, நான் பிஸ்னஸ் மேனே இப்படி நோஸ் கட் பண்ணாமல் இருந்திருக்கலாம்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல, இதை கேட்டோன்னே வந்துட்டு அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்னத்துக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமான்னு வேற பிட்ட போடுறேன், என்னத்துக்கு வந்தேன்னு சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தொலைகிறேன். பிஸ்னஸ் மேன் வேறு அசிங்கப்படுத்தி விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஷாக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வந்துட்டு கேஷுவலாக வந்துட்டு கங்க்ராஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு விஷுகாலாம் இல்லை, ஏன்டா உன்னோட அமைதியான வாழ்க்கையில் நீயே தீய வச்சு கொளுத்திக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம வந்துட்டு ஜீனெல்லாம் இல்லை அப்படியே வந்துட்டு ஷிகா வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நீ ஸ்டார்டிங்கில் இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு தான் அவன் கிடக்குறான், அவன்லாம் வந்துட்டு அப்படி தான் பேசுவான், நீ அவளுக்கு எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிற, எங்கே ப்ரப்போஸ் பண்ண போகிற, நாங்கள் எதாவது அந்த ஹெல்ப் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து வந்து கேட்கா, நம்ம வந்துட்டு ஷுகா தான் இல்லை, என்ன இவன் ஹெல்ப் பண்ண போகிறான், அப்போ நம்மளையும் கூப்பிடுவான், பேசாமல் நம்ம அளவுக்கு ஆரம்ப ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினைக்கிறாரு. ஐயோ அது ஷாண்டனால தான் ஹெல்ப் பண்ணுறாரு, நிவின் சொன்னால் கண்டிப்பாக அவன் ஹெல்ப்பே பண்ண மாட்டான், வேணாம் அவள் சாவறதுக்கு பேசாமல் என் கூட இருந்துட்டுனாச்சும் போட்டோம், லவ்வே ப்ரப்போஸ் பண்ணாட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஜின் தான், நீ பேசினது எனக்கே கேட்டுருச்சு, மூடிட்டுரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஆரம்பிக்கிட்டேன். இல்லைடா நான் ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டேன், ஸோ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும், உங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருப்பார். அந்த இதை எடுத்துகிட்டு வந்துட்டு சரி ஓகேடா நான் கிளம்புறேன், எனக்கு ஷூட் வேறு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் ஸோ வந்துருங்க, நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வந்துட்டு போக, நம்ம ஷுகா உண்மையாகவே ஏன்டா இவன் வாழ்க்கை இவனே நாசம் பண்ணிக்கிறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷுகா மறுபடியும் கேட்குறாரு. நம்ம ஆரம் தான் வந்துட்டு உனக்கு அந்த மாதிரி பொண்டாட்டி அமைச்சா அது தப்பு, எங்கள் தப்பு கிடையாது, எனக்கு எவ்வளோ க்யூட்டான ஒரு ஒய்ஃப் அமைச்சிருக்கா, அதே மாதிரி அவனுக்கும் ஏதோ ஒரு ஒய்ஃப் அமைய போகுது அவ்வளோதான் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டு போகிறாரு. இப்போ இவன் என்ன சொல்லிட்டு போகிறான், இப்போ எனக்கு என்ன பஜாரி மாதிரி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிட்டு போகுதுன்னு இவன் சொல்லிட்டு போகிறானா என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷுகா தான் நானா கேட்டேன், அவளை தானே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஷுகாவுமே கடுப்பில் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு ஆல்ரெடி சாண்ட்விச் தான் வாங்கி வச்சுருப்பாங்களே, அதை அவர் எடுத்துகிட்டு வந்துட்டு காஃபி கப்போடு எழுந்திரிச்சு வந்துட்டு அவரோட கேபினுக்கு வந்து போயிட்டார். அப்படியே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம லியாதா ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. பிகாஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு நம்ம லியா கிட்ட பேசி ஏதோ ஒரு ரீசன் சொல்லிவிட்டு எனக்கு வேலை இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும், அக்கா பார்க்க போகணும், கஃபேல வேலை இருக்குது, கஃபேக்கு திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அங்கே வந்து போயிடுவார். ஸோ லேட் ஆகிடுச்சு, லேட் நைட் டைம் ஆகிடுச்சு, ஸோ வந்து என்னை பிக் பண்ணிக்கோ அப்படின்னாலுமே அவர் போய் பிக் பண்ண மாட்டார், டேவை சொல்லி விடுறது, இல்லைனா வந்துட்டு அவரே வந்து கேப் புக் பண்ணி விடுறது, ஸோ அவங்களே கூட்டிகிட்டு வந்து விடுறது, அந்த மாதிரி வந்துட்டு அவர் ரொம்ப வந்துட்டு லியாவை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்காரு. லியாவுக்கு வந்துட்டு ஜிமினை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிறதுக்கு டைமே இல்லை. என்ன ஷூட் வந்துட்டு தொடர்ந்து இருக்கனால அவங்களால பேச முடியல. சரி அப்படியே பேசலாம்னு சொல்லி வெயிட் பண்ணாலும் கரெக்டாக லியா வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சுட்டு அவர் வந்துட்டு வீட்டுக்கே வரமாட்டார், போயிட்டு வந்துட்டு ஆரமோட வீட்டில் ஸ்டே பண்ணுறது, இல்லைனா டேவோட வீட்டில் ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. வீட்டுக்கே வரதில்லை, பல நாள் ஆச்சு. அதாவது வீட்டுக்கு வந்தாலுமே அதுவும் லியா இல்லாத டைமில் தான் வருவார். லியாவை பார்க்கக்கூடாது, லியாவை ஃபேஸ் பண்ணக்கூடாது, லியாவை ஃபேஸ் பண்ணால் கண்டிப்பாக அவர் அப்படி இருக்க மாட்டார்ல, ஏன்னா லியா கிட்ட மட்டும்தான் அவர் அவராக இருக்கார், லியா கிட்ட நடிக்க முடியல அவர்னால. ஸோ அதனால் வந்துட்டு அவர் மோஸ்ட்லி லியா முன்னாடி வந்திருக்க மாட்டார், அதெல்லாம் நினச்சிட்டு லியா அப்படி ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இப்போவுமே அதே தான் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் ஒன் டைம் நம்ம மீட் பண்ணலாம், என்ன உனக்கு ப்ராப்ளம் சொல்லு, நம்ம பேசலாம், நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா, என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டோம் நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அந்த மெசேஜ் பார்க்குறாரே தவிர பட் ரிப்ளே கிடையாது. ஸோ அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின்மே ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்துட்டு நம்ம வந்து லியா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட, லியாவுமே வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஜின் வந்துட்டு கூப்பிட்டது வந்துட்டு காதில் விழுக்கல. லியா என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜின் கேட்க, சார் என்ன சார், என்ன எனக்கு இன்னும் எந்த திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணவே இல்லை, ஷூட் வேறு டைம் ஆகிடுச்சு, நீ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, அப்புறம் வந்துட்டு டைலாக்ஸ் பேப்பர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாரு. சாரி சார் சாரி, ஒரு 10 மினிட்ஸ் இருங்க, நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு டைலாக்ஸ் பேப்பர்ஸ் வந்து ட்ரெஸ் அண்ட் வந்துட்டு அவரோட மேக்கப் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு வந்து ஜீனோட கேபினில் வந்துட்டு விடுறாங்க. ஐ மீன் கேரிடார் அந்த பிளேஸ் இருக்கும், அவருக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல மேக்கப் பண்ணுறதுக்கு, அங்கே வந்து கொடுக்கவும் அவருமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ உட்காந்து வந்துட்டு மேக்கப் வந்து போட்டுட்ருக்காங்க, ஹேர் ஸ்டைலாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து ஜீன் வந்துட்டு அப்படி மிரரில் பார்க்குறாங்க, ஏன்னா ஆப்போசிட் அதாவது மிரருக்கு முன்னாடி தான் வந்து நம்ம லியா நின்றுட்டுருக்காங்களா, அவங்க அப்போவுமே வந்துட்டு மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க, ஒரு மெசேஜ் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எந்த மெசேஜ் சவுண்டு வந்தாலுமே ஜிமினா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா. இதை ஜீன் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ எல்லாமே மேக்கப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்
அவங்களுமே அங்கே அந்த ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு பியூட்டிஷியன் அவங்களாம் வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்க யாருமே இல்லை, ஜின்னும் அண்ட் வந்து லியாவும் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம வந்து ஜின் தான், என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஃபோனை பார்க்குற, மெசேஜ் வந்துருச்சான்னு பார்க்குற, கால் பண்ணுற, யாருக்கு கால் பண்ணுற, யாருக்கு மெசேஜ் பண்ணுற, இன்னும் உனக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, சும்மா தான், நத்திங் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சரி நான் ரெஸ்டாரண்ட் புக் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. யா சார், ஸோ வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க மாதிரி தான் வந்துட்டு நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், எல்லாமே ஓகே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ரிங்குமே வந்துட்டு ஆர்டர் பண்ணோம்ல, ஸோ அதுவுமே வந்துட்டு ஈவினிங் வந்து வந்துடும், நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. நம்ம வந்துட்டு லியாவுமே பின்னாடியே வராங்க. நம்ம ஜின்னுக்கு வந்து தோணுது, ஜிமினுக்கும் சரியான வந்துட்டு இவங்க 2 பேருக்கு ஏதோ ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி ஓகே நம்ம வந்துட்டு எப்படியும் இந்த ப்ரப்போசல் பண்ணுறதுக்கு எல்லோரும் தான் இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதாவது எல்லோரும் முன்னாடி தான் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஜிமினியும் கூப்பிடலாம். அப்போ வந்து லியா பேசுறதுக்கு, லியாக்குள்ள அவங்க 2 பேருக்கு ஏதோ ப்ராப்ளம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்களோட ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் ஏதாவது வந்துட்டு நார்மல் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்துட்டு ஜின் வந்துட்டு நம்ம ஜிமினுக்கு தான் கால் பண்ணாரு. ஜிமினியே கால் பண்ணிட்டா, சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக பேசுவாங்க. அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா யார்கிட்டயுமே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை அப்பெல்லாம் சொல்லவே மாட்டார். அவர் சொன்னது வந்துட்டு டே கிட்ட சொல்லியிருக்காரு, அவள் தான். டேயுமே வந்துட்டு வந்துட்டு ஓரளவுக்கு அங்கே அஃபோர்ட் பண்ணியிருப்பார். டேக்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பார். அதுவும் டேவாக கேட்டனால சொன்னார். ஸோ அவருமே வந்துட்டு சொல்லுங்கண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக கேட்க, ஒன்றுடா இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு நம்ம எல்லாம் ட்ரீட் கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு நீ கண்டிப்பாக வரணும். அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் வேறு பண்ண போகிறேன். ஸோ நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு இன்வைட் பண்ணுறாரு. யா சூப்பர்ண்ணா, வந்துட்டு எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மாதிரி எக்ஸைட்டாக கேட்போம். அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேன். ஸோ நீ வந்துரு, நீ வந்து பாரு யாருன்னு உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணி நம்ம வந்து ஜிமினுக்குள்ள இந்த ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி அப்படி டல்லாகிறாரு. பிகாஸ் வந்து ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணதே லியா தான் போயிட்டு வந்துட்டு ஜிமினுக்கு ப்ரப்போஸே பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஸ்கூல் டேஸில். ஸோ ஜிமினை ரொம்பவே பிடிச்சிருக்கும். நம்ம லியா தான் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நார்மலாக சொல்லுவோம்ல, ஜஸ்ட் கேஷுவலாக சொல்லுவோம், அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு ஜிமினும் இல்லை, சும்மா விளையாடுத்தமா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் அவருக்குமே பிடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் சரி ஓகே நீ சொல்கிற, அதனால நானும் லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் லியா வந்துட்டு ஜிமினை அவ்வளோ டேக்கர் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜிமினுக்கு என்ன வேணும்னு ஜிமினை தாண்டி லியாவுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும். ஸோ லியா வந்து ஜிமின் அவ்வளோ டேக்கர் பண்ணியிருப்பாங்க. அந்த மொமெண்டெல்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஆட்டோமேட்டிக்காக அவரே அறியாமல் அவர் கண்ணெல்லாம் கலங்குது. அவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அவர் அப்படியே ஒரு மாதிரி வந்து கஃபேல வந்துட்டு திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பார். அதாவது ஜூஸஸ்லாம் வந்துட்டு இறங்கியிருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் இறங்கியிருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ கரெக்டாக இந்த ஃபோன் கால் வந்துட்டு இதை கேட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் எடுத்து வச்சுட்டு இருந்தவர் டக்குன்னு அந்த பாதிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு நிவிக்கிட்ட நீ இதை எடுத்து வச்சரியா, ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டிக்காக இருக்குது, நான் மேலே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மேலே போயிட்டாரு. நம்ம வந்துட்டு நிவியும் சரி ஓகே ஏதோ முடியல போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிறது, அரேஞ்ச் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோக்கா கஃபேல கூட்டமும் இல்லை, ஒரு ஈவினிங் டைம் சம்திங் அந்த மாதிரி தானே இருக்கும். இது மார்னிங் வந்துட்டு டைம் அதுவும் வந்துட்டு இருக்கிறனால சிலரும் ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு நார்மலாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்படி ஜிமின் சரி காமிச்சு அப்படின்னா ஜிமின் ரொம்பவுமே உடஞ்சு போயிட்டாரு. அவருக்கு அவரே அறியாமல் லியாவோட ஞாபகங்கள் அவ்வளோ வந்துட்டு போகுது. அந்த காருக்கே பைக்கேவோட அந்த கீ செயின்லேருந்து நிறைய விஷயம், மொபைல் அவர் யூஸ் பண்ணுற மொபைல் கேஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு லியா தான் வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் எனக்கு வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ போட்டிருக்க அந்த ஷர்ட் கூட வந்துட்டு லியா தான் வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவரோட பர்த்டேக்கு. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவருக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. பட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஒரு வந்து முடிவு எடுத்துட்டோம், ஸோ நம்ம அதில் தான் இருக்கணும். ஸோ வந்துட்டு உன்னால் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படக்கூடாது ஜிமினோடு சொல்லிட்டு அதை அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. ஸோ அப்படி யோசிச்சிட்டே இருக்காரு. அப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹோபி தான் வந்துட்டு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபன்னாக வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹோபி மட்டும்தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மற்ற எல்லாருமே டேவோட ஆஃபீஸ் சொல்லவே வேணாம்ல, ஃபன்னாக தானே இருக்கும். மற்ற ஸ்டாஃப் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம வந்துட்டு இந்த ஸ்டாஃப்லாம் இல்லை சார், நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், வரீங்க வேகமாக ஒர்க்கை முடிக்கிறீங்க, சீக்கிரமாக வெயிட்டு கிளம்பி போயிடுறீங்க, எதுக்கு இவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாலியாக சில்லாக பண்ண வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபியை பார்த்து கேட்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போனாங்க, என்னோட ஆள் இருக்கா, அவகிட்ட போயிட்டு பேசுவேன்ல, அவளும் வீட்டில் தனியாக இருக்காள், அவகிட்ட பேசி யாராவது வேணும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம மெம்பர்ஸும் உங்கள் ஆளுக்கு நீங்கள் அதிகமாக வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க போல இருக்குது, அதெல்லாம் ஓகே தான், எங்கள் கூடயும் கொஞ்சம் ஜாலியாக சிரித்து பேசி ஃபன் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்க நம்ம வந்துட்டு
ஹோபியும் வந்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு, சரி சொல்லுங்கள் என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, சரி சொல்லுங்கள் நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, எந்த வந்துட்டு அந்த பொண்ணையுமே எங்ககிட்ட காமிச்சதே கிடையாது, ஆனால் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அந்த பொண்ணோட ஃபோட்டோலாம் காமிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மொபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வால்பேப்பரே வந்துட்டு ஸ்ரீயோட மொபைல் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அதை எடுத்து காமிக்கா வந்துட்டு வாவ் செம்மையாக இருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க இவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் டிஸ்கஷன் போகலாம் அப்படி இப்படி பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபி நீங்கள் நினைக்கிறது தான், ஸோ அந்த கம்பெனியோட சிஓவாக இருந்தவங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஓ ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சார் லவ் மேரேஜா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கா, லவ் தான் மேரேஜ் இனி தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்துட்டு ஒரு கேரிங்கா சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டாக அப்போ தான் ஆஃபீஸ் வந்துருப்பாரா, நம்ம வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஹோபியோட மொபைலை வந்து வாங்கிட்டு அப்படியே அந்த எப்படி சொல்கிறது அந்த ஒர்க்கிங் டேபிள் இருக்குல்ல, அங்கே வந்து ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்துட்டு, என்னன்னா அண்ணி ஃபோட்டோவை தூக்கி வால்பேப்பரில் வச்சுருக்க ரொமான்டிக் ஃபெலோ தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு வந்துட்டு நம்ம ஹோவி பேசிக்கிட்டே இருந்த சாக்கில் நம்ம வந்துட்டு டேவோட மொபைல் வந்துட்டு பேக்கெட்லேருந்து இருக்கும், அது வந்து அவர் சும்மா டீஸ் பண்ணிட்டு இருக்கனால அவர் கொஞ்சம் கேஷுவலாக தான் இருந்திருப்பாரா, அவரோட பேக்கெட்லேருந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்போ இது என்ன சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே அந்த லாக்கை மட்டும் ஆன் பண்ணி காமிக்கிறாரு. பார்த்தா வந்துட்டு நம்ம யானும் வந்துட்டு டேவும் வந்துட்டு செல்ஃபி எடுத்துருப்பாங்க அன்றைக்கி லாஸ்ட் டைம் கூட ஒரு வாக்கிங் வந்து போயிருந்திருப்பாங்க. அந்த வாக்கிங் போனப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அப்போ இது என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு சார் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக டேவை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்துட்டு டே தான் ஐயோ தேவையில்லாமல் வந்துட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டேவோட மொபைல் வாங்கிட்டு இருந்தாங்க உங்கள் மொபைல் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக எந்திரிச்சு வந்துட்டு கேபின்குள்ளே வந்துட்டு போகிறாரு. பிகாஸ் வந்து எல்லாருமே வச்சு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம டே தான் ஓட்டியிருப்பாரு. ஆனால் இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக டேவை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டீமே வேகமாக போயிட்டு அப்படியே வந்து கேபினில் உட்காந்துருக்காரு. கரெக்டாக வந்துட்டு யான் தான் எப்பவும் போல தான் கால் பண்ணாங்க. ஏன்னா ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டு எப்போவுமே டேக்கு வந்துட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம டேக்கு வந்து கால் பண்ண நம்ம வந்து டேவும் கால் அட்டன் பண்ணிட்டா சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக பேசலாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. என்னாச்சு உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்க, என் வாய்ஸை கேட்கும்போது உனக்கு ப்ராப்ளமாக இருக்க மாதிரியா இருக்குது, ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகலை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஷையாக ஃபீல் ஆகுதா, எதுக்கு நீங்கள் ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவ்வளோ நேரம் உன்னை வச்சு என்னை எவ்வளோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க தெரியுமா, தப்பிச்சோம் பொழைச்சேன்னு இப்போ தான் கேபின்குள்ளே ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட ஃபோட்டோ நான் வால்பேப்பரில் வச்சுருந்தேன்ல அதுக்கு என்னோட வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் என்னை கலாய்ச்சி தள்ளிட்டாங்க, இதில் ஹோபியன்னா வேறு என்னை ரொம்ப கலாய்ச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நடந்த விஷயத்தையும் சொல்ல அதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன வா இரு உன்னோட வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து உன்னோட கொலிக்கு எல்லாருக்கிட்டையும் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுற விஷயத்த சொல்கிறேன் அப்போ இருக்கும் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அப்போல்லாம் எவ்வளோ பண்ணி தொலைஞ்சிடாதீங்க அதெல்லாம் சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சீக்கிரட்டாக எப்படியும் நம்ம மேரேஜ் என்கேஜ்மெண்ட்டாக சம்திங் அந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய தானே போகுது, அப்போ என்ன பண்ணுவீங்க மேடம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அது அப்போ பார்த்துக்கலான்ட்டே நீங்கள் தயவு செஞ்சு ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டு மேரேஜை பற்றியெல்லாம் பேசினோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீமி வேர்ல்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவர் வேலையை நம்ம டேக் கூட கல்யாணம் எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட் அவங்க ஃபீல் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. ஸோ வந்துட்டு நமக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட். அவங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க 2 பேரும் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் 2 பேரும் ஆப்போசிட் நிற்கும் போது அதில் ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்களே அறியாமல் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு டேயுமே வந்துட்டு கண்டிப்பாக இதுக்காகவே என்னோட மேரேஜை பயங்கர கிராண்டாக போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஹாப்பியும் மூடில் உட்காந்துருக்காரு. எப்போ போல் தான் நம்ம ஜின்னு தான் வந்துட்டு ஷூட்டிங்கில் அப்பப்போ கால் பண்ணி எல்லா பசங்களுக்கும் இன்வைட் பண்ணிட்டு இருக்கால, நம்ம வந்து டேக்கும் கால் பண்ணாரு. டேவா இங்கேயே வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஹாப்பி மூடில் ஜாலியாக எப்படிலாம் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கார்ல. கரெக்டாக நம்ம வந்து ஜின்னோட வந்துட்டு கால் வந்தோடனே ஜின்னோட கால் டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதாவது யார் என்னென்னு தெரில, சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. நம்பர் பார்த்துருக்க மாட்டார், அதனால தான் அவருக்கு தெரியல. சொல்லுங்கள் யார் பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஜின் பேசுகிறேன் சொன்னது. சொல்லுங்கள் ஜின் சார் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆஃபீஸில் தான். சரி ஆஃபீஸில் என்ன வேலை இருந்தாலுமே சரி ஈவினிங்க்கு மேலே வந்துட்டு நான் சொன்ன ரெஸ்டாரண்ட்க்கு வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரெஸ்டாரண்ட்டா என்ன விஷயம், என்ன வந்துட்டு அப்படின்ற மாதிரி என்ன விஷயம் எதுக்கு வந்துட்டு கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்துட்டு கூப்பிடா அதுக்கு வந்துட்டு டே வந்து கேட்கா நம்ம வந்து ஜின்மே வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால நீயும் சரி அண்ட் வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் சரி நீங்கள் 2 பேருமே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்து டேக்கு ஷாக்கு. ஆமாம் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கா, லாஸ்ட் டைம் ஜிமினை மீட் பண்ணும்போது ஜிமின் சொன்னான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல டக்குன்னு வந்துட்டு ஆமாண்ணா நீங்கள் ஜிமினையும் லியாவையும் இன்வைட் பண்ணியிருக்கீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே கேட்கா, அதேபடி லியா ஜிமின் இல்லாமையா அதெல்லாம் இன்வைட் பண்ணிட்டேன், அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. இன்னும் வந்துட்டு
நான் ஜேகேவை தான் இன்வைட் பண்ணணும். நான் அவன மட்டும் இன்வைட் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்றாரு. சரி ஓகே நான் நீங்க பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் ஜிமின் வருவான்ல அப்படின்ற மாரி கேட்க, "உனக்கு என்னன்னா நீ கூட்டு வாடா, வைடா ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால கட் பண்ணிடுறாரு. ஏன்னா வந்துட்டு டேக்குமே அதே தான். ஜிமினும் ஆனா ஜிமின் வந்து சொல்லிட்டான் வந்துட்டு நான் அதிகமா ஏன்னா டேயோட வீட்ல தான் நாங்க அதிகமா ஸ்டே பண்றாரு. ஒண்ணு ஆரம் வீட்டுக்கு போவாரா, இல்ல டே வீட்டுக்கு போயிருவாராம். ஸோ வந்து டேக்கு தெரியும் இவன் வந்துட்டு லியா கிட்டேருந்து பேசுறதுக்கு, அவள பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு தயங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்க 2 பேர் பார்த்தாங்க அப்படின்னா, அந்த மிஸ்டேக்ஸ் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்துட்டு சரியாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவருமே யோசிக்கிறாரு. என்ன ஆனாலும் சரி இந்த டைம் வந்துட்டு ஜிமின நம்ம கூட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருமே வந்துட்டு ஒரு அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்லாம் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு சீக்கிரமா நம்ம வந்துட்டு ஜிம்ல கூட்டு போணும் அப்படின்னு மாரி சொல்லி வச்சுட்டு இருக்காரு. அதே மாரி தான் ஜேகேக்கும் கால் பண்றாங்க. நம்ம ஜேகேவோ ஒரு மாரி ரொம்ப சோகமா இல்ல, நம்ம ஸ்வீட்டி முன்னாடி உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஸ்வீட்டி முன்னாடி உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஸ்வீட்டியுமே வந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. "உனக்கு இப்ப என்ன பிரச்சனை ஜேகே?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்கான். "நீ ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? நீ என்கிட்ட பேசி 2 டேஸ் ஆச்சு தெரியுமா?" அப்படின்ற மாரி வந்துட்டு அவர் ஒரு மாரி சோகமா இழுத்துட்டு இருக்காரு. 2 டேஸ் ஆச்சா? உனக்கு மனசாட்சியே ஒண்ணும் இல்லையா? நீ தானடா வந்துட்டு பிசினஸ் ட்ரிப்னு போன. இதுக்கு நடுவுல நான் உன்கிட்ட பேசல, நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க, பிஸ்னஸ் ட்ரிப் தான் போனேன், அதுக்காக உனக்கு எவ்வளோ மெசேஜ் பண்ணேன், எவ்வளோ கால் பண்ணேன், ஏதாவது ஒன்றுனாச்சும் நீ எடுத்துருக்கலாம்ல, நான் எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா, நான் இங்கே பாரு அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து நான் வீட்டுக்கு கூட போகல, நேராக நான் இங்கே தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசு புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியே போயிருப்பாரு. ஸோ வந்துட்டு மேனேஜரோட இப்போ தான் வந்திருப்பாரு. நம்ம ஸ்வீட்டிக்கு நிறைய கால் மெசேஜ் டெக்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்வீட்டி வந்துட்டு இருக்கிற ஒர்க்கில் மொபைலை வந்துட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஜேகே வந்துட்டு கேட்கறதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி காண்டாகுது. டே காலையிலேருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். எந்திரிச்சு போடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் நம்ம ஜேகே தான் நோ 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 நீ என்கிட்ட பேச மாட்டேன், நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் நீ என்கிட்ட பேச மாட்டேன், நீ என் மேலே கோவமாக இருக்க, நீ சொல்லு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. நம்ம வந்து ஸ்வீட்டிக்கு கோவமே இல்லைங்க. இவர் பேசுகிறத பார்த்தா அவங்களுக்கே கோவம் வந்து மண்டையில் ஏதாவது தூக்கி போட்டு உடச்சிருவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கோவம் வருது. பட் இன்னும் பண்ணுறது நம்ம ஜேகே புரிஞ்சுக்க மாட்டேறாரு. ஜேகேயுமே வந்துட்டு சொல்லு என்ன விஷயம் எதுக்காக கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காரா. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை தாங்கிட்டு, "உனக்கு என்ன தாண்டா வேணும்?" அப்படின்ற மாதிரி சொல்ல, "நீ ஏன் என் மேலே கோவமா இருக்க? நீ அதுக்கு மட்டும் ரீசன் சொல்ல." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து அஜிக்கு வந்து கால் வருதா. அஜிக்கு அந்த காலை வந்துட்டு பார்த்தோன்னே வந்துட்டு கால் அட்டன் பண்ணிட்டேன். சொல்லுங்கண்ணா" அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக பேசிட்டாரா. "டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? எதுக்குடா உன் வாய்ஸில் இவ்வளோ சோகமாக இருக்குது?" அப்படின்ற மாதிரி கேட்க, "அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல புரியாது. நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து கேட்க, "நீ என்ன கஷ்டத்தில் வேணாலும் இருந்துருப்போ, சாயங்காலம் வந்துட்டு நீ வந்துரு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்க்கு." அப்படின்ற மாதிரி சொல்ல, "அங்கே என்ன பண்ண போகிறீங்க ரெஸ்டாரண்ட்டில்?" அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வந்துட்டு பாவம் ரொம்ப வந்துட்டு ஒல்லியாயிட்டியா, அதனால தான் உனக்குன்னு மட்டும் தனியாக வந்து ட்ரீட் வச்சு நல்லா உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கலான்னு தான்." அப்படின்ற மாதிரி சொல்ல, "நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஸ்வீட்டி தான் வேணும்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அச்சே வச்சு தொலை வரையில அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறாரு. நம்ம வந்துட்டு ஜேகே தான் இல்லை பாத்தியா அவர் கூட என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து புலம்பிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஸ்வீட்டிக்கு மானமே போயிடுது. டே என்னடா ஒருத்தருக்கு யார் கால் பண்ணாலும் நீ இந்த விஷயத்தை சொல்லி தலையோ போல இருக்கும் போது எந்திரிச்சு போய் வேலையை போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி என்கிட்ட பேசுவியா முன்ன மாதிரி அப்படின்னு மாதிரி கேட்குறேங்க. நான் எப்படா உன் மேலே கோவப்பட்டு பேசாமல் இருந்தேன், ஏன்டா என் உயிர் எடுக்கிற, தயவு செஞ்சு போடா இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டியும் ஜேகே வாங்கன்னு அமைச்சிக்கிறாங்களா. நம்ம ஜேகேயுமே ஜாலியாக அந்த ஹாப்பியாக போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து குச்சி போயிட்டு இருக்காரா. நம்ம வந்து ஸ்வீட்டிக்கெலாம் இல்லை ஐயோ இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இவன் வந்துட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு பார்த்தா இவன் தான் அவனை தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டுப்ளே வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து அவங்களுமே 2 டேஸாக வந்துட்டு நம்ம ஜேகே ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்க மாட்டோம் மாதம் வந்துட்டு ஏன் வந்துட்டு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி எங்கே ஜேகே கிட்ட பேசினா அவங்களே உடஞ்சி போயிட்டு நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் அவங்க ஃபோனை எடுத்துருக்க மாட்டாங்க. பார்த்துருப்பாங்க ஃபோன் வந்தது மெசேஜ் வந்து எல்லாமே பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு இல்லை நம்ம வந்துட்டு அவன்கிட்ட நீ வந்துரு சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னால் அவன் பாதிலே ஒர்க்கை விட்டுட்டு வந்துருவானுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் ஸ்வீட்டிக்கு. அதனாலேயே என்னமோ வந்துட்டு அவங்க சொல்லவே இல்லை. இதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்களுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு ஜேகே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஜேகேவும் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது அந்த மாதிரி தான். ஏன்னா ஜேகே அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்துக்கிட்டாரு. கூட இருக்கிறது ஸ்வீட்டின்னு ஸ்வீட்டி பின்னாடியே சுற்றுது அந்த மாதிரி தான் இருக்கும். ஜேகேவே ஸ்வீட்டியை விட்டு இருந்தாலும் ஸ்வீட்டினால ஜேகே விட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு ஆயிட்டாங்க. இப்படியே இந்த டைமும் போக அப்படியே வந்துட்டு ஈவினிங் டைம் ஆகுது. நம்ம வந்துட்டு ஷாக் இப்போ வரைக்கும் தெரியாது. எல்லாருமே இந்த மாதிரி வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தெரியாது. அவங்க அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபி எப்பவும் போல தான் பிக் பண்ண வருவார்லாம். அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஷாவை பிக் பண்ண வர நம்ம வந்துட்டு ஜின் வந்துட்டு அப்படியே ஹோபி வந்துட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காமல் போகலாம். அந்த மாதிரி வந்துட்டு முறைச்சிட்டு போகிறாரு. நம்ம வந்து ஹோபி தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் இவன் நம்மளே முறைச்சிட்டு இருக்கான். பேசாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டு கூட்டு போகாமல் வேற எங்கேயாவது கூட்டு போனால் என்ன ஆகும் இவன் நிலமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவராக மைண்டில் வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருக்காரு. நம்ம வந்து ஷாவா
வந்துட்டு போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிச்சு அப்படி ஏறி அப்படி வந்துட்டு பைக்கில் வந்துட்டு உட்காந்துட்டு நம்ம ஹோபியோட ஷோல்டரில் வந்துட்டு சாயிறாங்களா. நம்ம வந்துட்டு ஹோபியுமே வந்துட்டு இடி வாழை பழி வாங்கினா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்கா. ஏய் நீ வேற மன உளைச்சல் ஆக்காதடா, அவ்வளோதான்டா ஷூட்டே முடிஞ்சிருச்சுடா, கேட்கலாம் வெட்டி கொண்டாடுறானுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பில் வந்துட்டு அப்படி படுத்திருக்காங்க. அப்போது நம்ம வந்து ஹோபி தான் எங்கடி கேக்கு அப்படின்ற மாதிரி கேட்கட்டி, இங்கே நான் என் வாழ்க்கையே நாசமாக போயிட்டு இருக்குன்ற இதில் கேக் எங்கன்னு கேட்குறியா, மூட்டு வண்டிடுறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு படுத்துறாங்க. நம்ம வந்துட்டு ஹோபி தான் இவனை ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஏன்னா ஜின்னு வந்துட்டு கட்டுப்பேற்றிட்டு இருக்காரு. ஒவ்வொரு டைம் நம்ம ஹோபியை பார்க்கும்போது மறைச்சிட்டு போகிறது, திருப்பிட்டு போகிறது, கழுத்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரா. அவருக்கு ஒரு மாதிரி காண்டாயிட்டே இருக்குடி, நீ எல்லாம் என் மச்சான வரப்போறேன்னு ஒரே காரணத்துக்காக உன்னை மன்னிச்சு விட்டுட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபியுமே அப்பப்போ வந்துட்டு சரி ஓகே பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்காரு. ஆனால் நம்ம வந்துட்டு ஜின்னா சும்மாவே இல்லை, போயிட்டு நம்ம ஹோபியை டீஸ் பண்ணுறதே வேலையாக வச்சுட்டு தெரியுது. இப்போவுமே அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரா. நம்ம வந்து ஜின்னு அங்கேருந்து வந்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம ஸ்ரீ ஆல்ரெடி ரெடி ஆகிட்டாங்க. அங்கே அப்பா அம்மாவும் வந்துட்டு ரெடியாக உட்காந்துருக்காங்க. போனோடனே வந்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு அங்கே வந்து அவர் தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. மற்ற 3 பேருமே உட்காந்துருக்காங்க. நம்ம ஸ்ரீ வந்துட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு அப்படி லவ் சாங்காக போட்டு ஒரு மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின்னுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் சரி உங்கள் மனசில் இருக்கிறத மட்டும் சொன்னால் போதும், அவ்வளோதான். ஷா வந்துட்டு ஆல்ரெடி ஓகேலாம் சொல்லிடுவா, உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது, நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேளுங்க, அவள் உடனே வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ரீயா அப்படி மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைடில் பின்னாடி வந்துட்டு என்னடி நடக்குதுங்க, பெத்தவங்களை முன்னாடி வச்சுட்டு இவனுங்க இப்படி பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அங்கிளுக்கு இருக்குது. ஆன்ட்டிக்கா அப்படியே அதுங்க பழங்கிட்டு இருக்குதுங்க, ஏதோ நம்ம வயிற்றில் பிறந்த மாதிரி தான் அதுங்களும் சுற்றிட்டு இருக்குதுங்க. நான் எப்படி பார்த்ததுங்களா அண்ணன் தங்கச்சியாக சுற்ற வேண்டியதெல்லாம் இப்போ வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் முன்னாடியே சுற்ற போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கடுப்பில் தான் உட்காந்து கடுப்புன்றதை தாண்டி ஒரு ஜாலி அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸோ ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க வந்து ஐயோ மாமியார் அப்படின்ட்டு ஒரு சொல்லிட்டு ஒரு இவங்க முன்னாடி ஏதாவது பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத தாண்டி அவங்க வந்து மாதிரி கம்ஃபர்ட்டாக பேசுகிறாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம் பிளஸிங்ஸில். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுமே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டு தான் நம்ம வந்து ஹோபி பிளான் பண்ணிட்டாப்புல, நீ வந்துட்டு நான் கூப்பிட்டு வரமாட்டான்டா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குன்ற மாதிரி அவராக தெருவா அப்படி ஜாலியாக அப்படி ஊராக சுற்றிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஷாவா இருக்கிற அப்செட்டில் அப்படி படுத்துருக்காங்க. அவங்களுக்கு நல்லா இருக்குது இந்த ரைட் போகிறது. ஸோ வந்துட்டு ஏதோ சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாவோ மைண்ட் செட்டை பொறுத்தளவுக்கு ஓகே நம்ம ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும் போல், அதுக்கு தான் புள்ள வந்துட்டு அங்கிட்டு சுற்றி காமிச்சிட்ருக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுமே அதை ஜஸ்ட்டு நார்மலாக அப்படியே படுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஏன்டா வீட்டுக்கு போல் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிலாம் சொல்லிட்டு கேட்காம அவங்களுமே அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கையில் அப்படியே கையெல்லாம் அப்படியே வந்து நீட்டி அந்த காற்றை ஃபீல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போய்ட்டு ஏன்னா நைட் டைம் தானே. ஸோ அதனால் அப்படியே அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சைடு வந்துட்டு எப்படி சொல்கிறது ரெஸ்டாரண்ட்டு தான். ஸோ எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நம்ம வந்து பசங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம், யூனா, அப்புறம் வந்துட்டு நிவி அண்ட் வந்துட்டு ஷுகா, அப்புறம் வந்துட்டு நம்ம ஹோபி இல்லை ஸ்ரீ அண்ட் வந்து அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மோஸ்ட்லி அங்கே தான் இருக்காங்க. ஜேகேவோட ஆளு ஸ்வீட்டி, நம்ம டே, அப்போ எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. நம்ம வந்துட்டு அலியாவுமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஜிமின்காக நம்ம வந்துட்டு தான் என்ன இவனை காணோம், இவனை வரையிலே நம்ம வர சொல்லிட்டு தான் வந்தோம், வரேன்னு தலையாட்டினோம், இன்னும் டிமி கொடுத்துட்டானே என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம வந்துட்டு ஜிமின்மே உள்ளே வராரு. ஜிம்மை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம வந்து இல்லையா அவ்வளோ ஹாப்பினஸ். ஏன்னா ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு நம்ம பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது எப்படி இருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு அவங்க வேகமாக போயிட்டு ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் முன்னாடி போய் நிற்கிறாங்க. பட் வந்து ஜிமினா வந்துட்டு எதுவுமே பேசலை ஹாய்லியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நேராக வந்துட்டு போயிட்டு ஜஸ்ட்டு சைலண்ட்டாக அங்கே இருக்க டேபிள் வந்து உட்காராரா. ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு டேபிள் வந்து ஃப்ரீயாக எல்லாருமே வந்துட்டு சுற்றி உட்காந்துருக்கனால அங்கே வந்துட்டு இடம் வந்துட்டு இல்லாதனால அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஸோ வந்துட்டு அங்கே இருக்க ஒரு டேபிளில் போயிட்டு உட்காந்துருக்காங்க சேரில். ஸோ அவங்க சைடு உட்காந்துருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து யூனா தான் நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கிட்டா எதுக்கு இங்கே வந்திருக்கோம், எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை, எதுக்கு இவ்வளோ வந்துட்டு இங்கே வந்துட்டு இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம ஆரம்பிக்கிட்ட கேட்க ஆரம்பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஜீன் வந்து ஷாக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஷாக்கா என்னோட ஃப்ரெண்டு ஷாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹோபியும் நம்ம வந்துட்டு ஆரம்பம் ஆமாம் அவங்களுக்கு தான் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க, ஒரு பேர் லவ் பண்ணி இருக்காங்க, இன்னைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமா எங்க ஷா எல்லாருமே இங்கே தானே இருக்கோம், ஷாவை தான் காணோமே, அப்புறம் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, வருவாங்க ஸோ வெயிட் பண்ணலாம், ஸோ வந்துட்டு இருப்பாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஆரமா இவனை கேட்குற எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவனாக்க வெயிட் பண்ணி தூக்கமே வந்துடுச்சு. அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆரம் உட்காந்துருப்பாரு. ஆரமோட ஷோல்டரில் வந்துட்டு சாஞ்சிட்டு எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன், இவங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ என்னை எழுப்பி விட்றியா, நான் பார்க்கணும் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு, நான் இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணுறதை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம வந்துட்டு ஆரம்பம் சரி ஓகே நீ தூங்குன்னு அவங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் உன்னை எழுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே ஓகேன்னு சொல்லாரு. இவங்களாம் நல்லா படுத்து தூங்கிட்டாங்க, நல்லா ஜாலியாக வந்துட்டு அப்படி சொல்கிற மாதிரி ரிலாக்ஸாக அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. மனசு எவ்வளோ நேரம் தான் வெயிட்
வெயிட் பண்ணுவான். கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சு அவங்க வந்து. அதனால தூங்கிட்டாங்க நம்ம வந்துட்டு யூனா. நம்ம ஆர்வமும் இல்ல. அப்படியே வந்துட்டு யூனாவோட கைய வந்துட்டு புடிச்சிட்டு, யூனா அவ்ளோ கம்ஃபர்ட்டா படுக்க வச்சுட்டு, அப்படியே யூனா ஃபேஸையே பார்த்துருக்காங்க. அவ்ளோ கூட்டம் இருக்கு. அவ்ளோ வந்துட்டு மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்ளோ பேர் இருக்காங்க. யாருமே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. நம்ம யூனா தான். யூனா வந்துட்டு அப்படியே வந்து கைய அப்படியே டைட்டா புடிச்சிட்டு, அப்படியே யூனாவோட வேற எல்லாத்தையும் வந்துட்டு இப்படி கோதி குடுத்துட்டு போல, அந்த மாரி கோதி குடுத்துட்டு இருக்காங்க. சும்மாவே யூனா நல்லா தூங்குவாங்க. இதுல இவரு வேற தலைக்கு வந்து மசாஜ் வேற பண்ணி குடுக்குற மாரி பண்ணிக்கிட்டு இருக்காரா, அதனால அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அப்படியே ஆரமும் இல்ல. அப்படியே யூனாவையே பார்த்துட்டு இருக்காங்க. யூனாக்கு அவ்ளோ ஒரு மாரி ரிலாக்ஸா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவருமே வந்துட்டு யூனாவ பார்த்துட்டே உட்காந்துருக்கா. இப்படி கொஞ்சம் நேரம் டைம் வந்துட்டு போகுது. நம்ம ஜின்னும் வந்துட்டு என்னவன் வந்துட்டு காலையில மூஞ்சி அவன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணதுக்கு ஏதாவது சதிகிதி பண்ணிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஜின்னும் இல்ல ஸ்ரீ கிட்ட போயிட்டு, "ஸ்ரீ உன் ஆளுக்கு கால் பண்ணு ஃபர்ஸ்ட்டு" அப்படின்ற மாரி சொல்ல, "எதுக்கு?" அப்படின்னு மாரி கேட்குறாங்க. "நீ ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணு. நான் கால் பண்ணா அவன் எடுக்க மாட்டான். நீ கால் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்ல, அவங்களுமே வந்துட்டு சரி இரு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு, அவங்களுமே கால் பண்ண கரெக்ட்டா வந்து நம்ம ஸ்ரீயோட மொபைலுங்க ஒரே ரிங்ல எடுத்துட்டாரு. சொல்லுமா" அப்படின்ற மாரி சொல்ல, "சொல்லுமா இல்லடா சொல்லுடா. டேய் எங்கடா இருக்க? மொத என் ஆள கூட்டு வாடா இங்க" அப்படின்ற மாரி சொல்ல, "நீ வந்துட்டு மூஞ்சிய திருப்பிட்டு போனல, அந்த கன்ல தான் சுத்திட்டு இருக்க. நீ வேணா சாரி கேளு கூட்டு வரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜின் கிட்ட வந்து நம்ம ஹோபி சொல்ல, "டேய் ஏன்டா அப்படி படுத்துற? டைம் வேற ஆயிட்டுருக்குடா. ப்ளீஸ்டா தயவு செஞ்சு வந்துடுடா. டேய் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போயிருவாங்க போல இருக்குடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து அப்படியே ஜின்னுக்கு பொல்ல கடிச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. "சரி, சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத. பக்கத்துல தான் இருக்க. இதோ வந்தாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அவருமே வராரு. நம்ம வந்து ஷாவுமே அப்படி வந்துட்டு கீழ இறங்கிட்டு, "என்னடா இது புது ரெஸ்டாரண்ட் இருக்கு. இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல" அப்படின்ற மாரி கேட்க, புதுசா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வா" அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் இங்க என்னடா எல்லாம் கப்பிள்ஸா உட்காந்துருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "ச்சீ வந்து தல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு தரத்தரன்னு புடிச்சு இழுத்துட்டு நேரா வந்துட்டு நம்ம ஷாவ கூட்டு வந்துட்டு நேரா அங்க உள்ள தான் கூட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்களாம். அவங்கள பார்த்தோனே வந்துட்டு, "என்ன எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லல. இந்த பரதேசி என்ன ஊர் ஊரா சுத்தி காமிச்சிட்டு இருந்துச்சு. என்னடா அட்ரஸ் தெரியாம தான் அவ்வளோ நேரம் சுத்திட்டு இருந்தியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க நேரா போயிட்டு வந்துட்டு உட்கார்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு பசி வேற. ஏன்னா அவங்க ரொம்ப அப்செட்டா வேற இருக்காங்களா. அதனால ஒரு பசி வேற. அவங்க போய் உட்காந்துட்டு, "என்ன நீங்கலாம் ஆர்டர் பண்ணலையா? சாப்பிடுங்க சீக்கிரம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு போறாங்க. அவங்களும் வந்துட்டு எல்லாருமே வந்து அவங்களுக்கு புடிச்ச எல்லா டிஷ்ஷையும் வந்துட்டு ஆர்டர் பண்ணாங்க. அதே மாரி ஆர்டர் போட்டோனே எல்லாமே வந்துச்சு. இதே மாரி ஷா வந்து ஒரு எப்படி சொல்றது? டிஷ் வந்து ஆர்டர் பண்றாங்க. அந்த மாரி வந்துட்டு ஒரு மாரி எப்படி சொல்றது? ஒரு அம் ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பைசி ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி வந்துட்டு ஆர்டர் பண்ணா, அதுவுமே வந்துட்டு ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிறாங்க. நம்ம ஷா ஆர்டர் பண்ணது என்னமோ அந்த ஃபுட்டு. ஆனா அவங்க கொண்டு வந்து குடுத்தது தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கேக் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அத வந்து பார்த்தோனே, "சார் என்ன சார் இது? நான் கேட்டது என்ன? நீங்க எடுத்துட்டு வந்தது என்ன? டேய் ஹோபி என்னடா எவன்டா அந்த ஹோட்டல்ல புக் பண்ணது? இவங்களுக்கு நான் என்ன சொன்னா புரியாதா? இவங்களுக்குன்னே வந்துட்டு கொரியன் தெரியாதா? இல்ல வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாதா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாரி கால்ல கத்திட்டு இருக்காங்க. "ஏய் ச்சீ ஒரு நிமிஷம் இரு. அந்த கேக் வந்துட்டு பாரு ஒழுங்கா" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, அதில பார்த்தா வந்துட்டு ஜின்ஷா அப்படின்ற மாரி சொல்லிட்டு எழுதியிருக்கு. இத வந்து பார்த்தோனே வந்துட்டு அவங்க அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னது இது? அப்படின்ற மாரி சொல்லி பார்த்தா, நம்ம ஜின்னும் ஷாவும் வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்னையோட 100 டேஸ் ஆயிடுச்சு. அந்த வந்து இத மென்ஷன் பண்ணிட்டு வந்து ஜின்ஷா 100 டேஸ் அப்படின்ற மாரி வந்து போட்டிருக்கு. இத பார்த்தோனே வந்துட்டு ஷாக்ல எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "டேய் ஹோபி எனக்காக நீ பண்ணியடா" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம வந்துட்டு ஜின்லாம் எந்திரிச்சுட்டு, "ஏன் நான் பண்ண மாட்டேனா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து ஒரு மாரி கடுப்புல தான் கேட்குறாரு. "ஏன்டி இவ்ளோ ரொமான்டிக்கா ஒரு கேக் அதுவும் ஹாட் டீன் போட்ட கேக்ல நான் உன் பேரு, என் பேரு எடுத்து கொண்டு வந்துட்டு, நான் அத 100 டேஸ்ன்னு வேற டேட் எல்லாம் கவுண்ட் பண்ணி உனக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். நீ என்னடா ஹோபின்னு சொல்றியா நீ?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாரி காண்டு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஷாவ பொறுத்தளவுக்கு ஜின்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஜின்னுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அவர் நம்மள எப்பவுமே திட்டிட்டு தானே இருப்பாரு. அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வந்து ஹோபி நீ தான் பண்ணியா? அப்படின்ற மாரி சொல்லி வந்து கேட்டுருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஹோ ஜின் அத கேட்டோனே வந்துட்டு டக்குனு வந்துட்டு நம்ம ஷா எந்திரிச்சுட்டு, ஏன் என்னைக்காவது ஒரு நாள் லஞ்சம் என்கிட்ட சிரிச்சு நீங்க பேசியிருக்கீங்களா? இல்லவே இல்ல. ஏதாவது ஒண்ணுனா ஓன்னு உட்காந்து அலறுது. இல்லையா அத விட்டுட்டா அப்படின்னா வந்துட்டு நீங்க என்ன எப்ப பாரு திட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு அழுறது கூட நீங்க பேசாத இல்ல. ஆனா நீங்க என்ன திட்டுவீங்க பார்த்தீங்களா? அதுதான் அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு காண்டாக்கும் தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு கடுப்புலயே எந்திரிச்சு வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. "ஏய் நீ தானடி சொன்ன திட்டுறதுல உரிமை இருக்க இடத்துல தான் திட்ட முடியும்னு. இப்ப என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவருமே ஒரு மாரி கேட்டுட்டு இருக்காரு. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு அழகா, ஒரு சின்னதா, ஒரு ஹக்கு அப்படி ஒரு மாரி அப்படி ஒரு குட்டியான ஒரு ரொமான்ஸ் ஏதாவது இருந்திருக்கணும். ஏதாவது இருந்துச்சா நமக்குள்ள? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "ஏய் சரி போதும் நிறுத்துடி. அதுக்குன்னு இப்போ இந்த 100 டேஸ் செலிப்ரேஷன் இது. ஏதாவது என்ஜாய் பண்ணலாம்ல" அப்படின்ற மாரி சொல்ல, 100 டேஸ் செலிப்ரேஷனு. ஏடா அதுக்கு நீயும் நானும் இருக்கணும்டா. இது என்னடா என் அப்பா, அம்மா மொதற்கொண்டு எல்லாரும் இங்க தான்டா இருக்காங்க. இவங்க முன்னாடி என்னடா செலிப்ரேஷன் பண்ண முடியும்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷா வந்து கத்த, நம்ம வந்து ஜின்லாம் இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தவரு டக்குனு வந்துட்டு அப்படியே ஷாவ பிடிச்சு வந்துட்டு அப்படியே சீஸ்ல தான் கிஸ் பண்றாரு. நீங்க நினைக்கிற மாரி லிப்ஸ் டூ லிப்லாம் கிடையாது. அப்படியே சீஸ்ல வந்து கிஸ் பண்ணா ஏன்னா அப்பா முன்னாடில அப்பா அம்மாலாம் இருக்காங்களா, அதனால அந்த சீஸ்ல வந்து கிஸ் பண்ணா நம்ம வந்துட்டு ஷாலால அப்படியே வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. நம்ம வந்துட்டு அப்படியே ஹோவியலாம் இல்ல. என்னவ ஒரு கண்ண முத்தத்துக்கு இவ்ளோ ஃப்ரீஸ் ஆயி நிக்கிறா. ச்சே! இவ ரொம்ப வேஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு சோறு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? ஏன்னா அங்க ஒரு மாரி ஃபைட் வேற போயிட்டு இருக்கா. நம்ம வந்துட்டு அப்பா அம்மாக்கெல்லாம் இல்ல. ச்சீ! ரொமான்டிக்கா ப்ரொபோஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இவங்க என்னடா சண்டை போட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாரி தான் இருக்கு. நம்ம வந்து ஜின்னு இவ பேசுறத நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணாரு அப்படின்னா
முட்டி போட்டு இவர் தான் வந்துட்டு ரிங் ஆர்டர் பண்ணியிருப்பார்ல, கப்பிள்ஸ் ரிங்கா. அதை வந்து முட்டி போட்டு அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஷா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து கேட்க, நம்ம வந்துட்டு ஷாவுமே வந்துட்டு அவங்க அப்படியே அந்த ஷாக்லேயே இல்லை தலையாட்டுறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன தலையாட்டுறா ஓகேவா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓகே 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 100% ஓகே, நீங்கள் என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கங்க, நான் இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு வாலண்டியாக போயிட்டு அவங்களுமே மொட்டி போட்டுருப்பாரா, அப்படி அவங்களுமே கீழே உட்காந்துட்டு எனக்கு வந்து அந்த ரிங்கை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹேண்ட்ஸை நீட்டாங்க. நம்ம வந்து ஜின்மே ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மெல் பண்ணிட்டு அவருமே வந்துட்டு ரிங்கை வந்துட்டு மாட்டி விட, அவ்வளோதான் எல்லாருமே வந்துட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளாப் பண்ணுற சத்தத்தில் தான் வந்துட்டு யூனாக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு எழுந்திரிச்சு, எதுக்கு நேரத்தான் கை தட்டிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சு, ஏதாவது டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம ஜின்னு ஷாவும் மொட்டி போட்டு உட்காந்துருக்காங்கல்ல. ஸோ வந்துட்டு அந்த ரிங்கை வந்து போட்டுட்டு இருப்பார்ல, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும், பனிஷ்மெண்ட்டா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யூனா கேட்க, பனிஷ்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி பக்கத்தில் இருந்திருப்பாங்களா, ஐயோ யூனா பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது, இவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓ ப்ரப்போஸ்னால் இப்படி மொட்டி போடணுமா என்ன, ஐயோ ஆரம் எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணிடாதா, நான்லாம் மொட்டி போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் கிட்ட சொல்ல, நம்ம ஆரம்க்கு சிரிப்பு தான் வருது. ஆரமும் வந்துட்டு அவருமே வந்துட்டு நான் ப்ரப்போஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு நம்ம ஜின்னு அப்படி எப்படி சொல்லுது சாரிடா, யூனை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம யூனாவும் சரி 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே பக்கத்தில் நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து மொட்டி போட்டிருப்பாங்களே எந்திரிச்சிட்டு நம்ம வந்துட்டு ஜின்னோட ஹேண்ட்ஸ் வந்து ஷா ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஜின்னுக்கு தெரியுது. ஸோ வந்துட்டு இவ எவ்வளோ பயந்துருக்கா, எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கா, இங்கே நம்ம கூட இருக்கவே முடியாதுன்னு நினச்சி அவள் பயந்துருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது புரியுது. ஏன்னா அவ்வளோ டைட்டாக கை பிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து ஷாவுமே வந்துட்டு ஜின்னோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஹோபிக்கிட்டல பத்தியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, போதும் போதும், சரி சரி எப்போ கல்யாணம், எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் வந்து என் பொண்டாட்டி கூட ஜாலியாக ஊர் சுற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபியில் ஸ்ரீ வந்துட்டு ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு வந்துட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரா, நான் வந்து ஜின்லாம் இல்லை அதெல்லாம் டேட்லாம் முடிவு பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு இந்த மந்த் எண்டில் மேரேஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு ஷாக் கிட்டோடனே ஷாக் அவ்வளோ ஹாப்பினஸ், உண்மையாவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஆமாம் நான் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அப்புறம் இந்த அவங்க கூட பிறந்தானே அவன் வந்து மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் ஃபுட்லாம் வந்துட்டு ஏதோ அங்கே பக்கத்தில் ஒருத்தி இருக்கால அவள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஸ்ரீ. ஸோ இன்னும் வந்துட்டு மேக்கப் ஐட்டம் சம்திங் வந்து ட்ரெஸ் இது மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லா கடையும் தெரியும், எங்கெங்க எந்தெந்த பொருள் எவ்வளோ கம்மியான ரேட்டு கிடைக்கும், எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னு எனக்கு எல்லாமே தெரியும், அதனால நான் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இல்லை தலையில் கை வச்சுட்டு மொத்தத்தில் எந்த வேலையும் எங்களுக்கு இல்லை அதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் இல்லை சரி சரி ஓகே 2 மேட்சும் ஒரே நாளில் நடக்கிறனால ஸோ மற்ற வேலைகள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசங்க கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு சொல்ல, ஆமாம்மா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்போ கண்டிப்பாக நாங்களும் அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு ஷுக்கா ஆரம் வந்துட்டு சொல்லாங்க. அண்ட் வந்து நம்ம ஷான் வந்துட்டு ஹோபியோட வந்துட்டு என் ஃப்ரெண்டாக வந்துட்டு நம்ம வந்து நிவியும் சரியான்னு வந்துட்டு யூனாவும் சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் வந்து ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன் பட் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யூனா வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து நிவி நான் பண்ணுறேன்டா ஹெல்ப் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுமே சொல்கிறாங்க. அண்ட் வந்துட்டு நம்ம வந்து பசங்க தான் வந்துட்டு மீன் குக் இருக்கானுங்களே அவங்களுமே வந்துட்டு கங்கராஜ் அண்ணா நாங்களுமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த சைடு லியாவா வந்துட்டு இங்கே நடந்த அந்த ப்ரப்போசலு அந்த மொமெண்ட் அது எதுவுமே அவங்க கண்ணுக்கு வந்துட்டு தெரியவே இல்லை. அவங்க ஃபுல் ஃபோக்கஸு நம்ம வந்துட்டு ஜிமின் மேலே மட்டும்தான் இருந்துச்சு. ஜிமின் நம்மக்கிட்ட பேசிட மாட்டானா, நம்மளை பார்த்துட மாட்டானா, ஒரு செகண்ட் அவன் நம்மளை பார்த்துட மாட்டானா அப்படின்ற மாதிரி இருக்கானா. நம்ம வந்துட்டு ஜிமினா வந்துட்டு ஒரு செகண்ட் கூட நம்ம வந்துட்டு லியா வந்துட்டு பார்க்கவே இல்லை. அவங்க அப்படியே வந்துட்டு அந்த ஐகான்ட் அதை எப்படி சொல்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ் கூட பார்க்கல, எங்கே பார்த்தோம் அப்படின்னா உடஞ்சிருவோமோ அழுதுருவோமோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம், அதனால வந்துட்டு பார்க்கவே இல்லை. ஸோ அவருமே வந்துட்டு உட்காந்துருக்காரு. எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் கப்புள்ஸாக உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின்ஷா கூட அண்ட் வந்துட்டு ஹோபி வந்துட்டு ஸ்ரீ கூட அண்ட் வந்துட்டு ஆரம் வந்து யூனா கூட இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டே அப்புறம் யான் கூட உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகே வந்து ஸ்வீட்டி கூட உட்காந்துருக்காங்களா. நம்ம வந்துட்டு ஜிமினோ அண்ட் வந்து லியா வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. மற்ற எல்லாருமே பேராக உட்காந்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம நிவி வந்து பார்த்துட்டு எல்லாம் ஆள் கூட உட்காந்துருக்காங்க, இந்த டிக்கெட் மட்டும் என்ன தனித்தனியாக உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பட் எதுவுமே கண்டுக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சுகா பக்கத்தில் உட்காந்துருப்பாரா, இப்போ எதுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கா, தின்ன வேண்டியதானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, எங்க உங்கள்கிட்ட ஒன்று நான் கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சில ரொமான்ஸ் அதில் ஆருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அட்லீஸ்ட் 6 அளவுக்குனாச்சும் நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, சே உட்காந்து சாப்பிடு உங்ககிட்ட ரொமான்ஸ் வேறையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஃபுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. விளங்கிடும் ஜிமின் அதுக்கு எவ்வளோவா பரவாயில்ல போல இருக்குது, லியாவை கலாய்ச்சா கூட லியா கிட்டே ஏதாவது அப்பப்போ நாச்சு நல்லா பேசுவோம் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. இந்த சைடு ஷாக்கோ அவ்வளோ ஹாப்பினஸ், ஷோ அப்படி ஜின்னோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சைடு அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா தன்னோட பசங்க 2 பேருக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல வந்துட்டு லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்காங்க, ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பி. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீகா அப்படியே வந்துட்டு ஹோபி மேலே வந்துட்டு அப்படி சாஞ்சிட்டு அப்படி வந்துட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபி தான். ஸோ வந்துட்டு நீ கவலைப்படாதா, ஸோ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு உன்னோட அப்பாவை பார்க்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஹோபி சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து ஷாக்கு லைட்டாக ஃபீல் ஆகிருக்கும், அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்ல, நம்ம வந்துட்டு ஷாக்குமே அப்போ தான் கிளிக் ஆகுது. ஐயோ ஆமாம்ல இவங்க அங்கிள் ஆண்டியை பார்க்க இவனை கூட்டிகிட்டே போகலையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து
ஜின் கிட்ட ஸோ வந்துட்டு ஜின் நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க அவங்களும் வந்துட்டு ஃப்ரீ தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லவும் அப்போ நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சரி ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நார்மலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம வந்து ஷாக்கில் ரொம்ப ஷாக்காக இருக்குது. இன்ன வரை ஏதாவது நம்ம சொன்னோம் அப்படின்னா திட்டுவார், ஏதாவது கோவப்படுவார். இன்றைக்கி என்ன சைலண்ட்டாக இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. பட் எதுவுமே கேட்டுக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம ஸ்வீட்டி தான் ஜேகேக்கு வந்துட்டு ஃபுட் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டு நார்மலாக உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்காரு. ஏன்னா ஸ்வீட்டிக்கு தெரியும் ஜேகே வந்துட்டு இந்த ஃபுட்லாம் விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது பிளேட்டில் எடுத்து வைக்கிறது. ஸோ வந்துட்டு ஜேகேயுமே அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரா. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி எப்படியே வந்துட்டு நம்ம ஜேகேவே பார்த்துட்டு இருக்கா. நம்ம வந்து யானை இதை நோட் பண்ணிட்டாங்க. ஸ்வீட்டி பக்கத்தில் இருந்திருப்பாங்களா. நம்ம வந்து ஸ்வீட்டி கிட்ட என்னடி லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க டக்குன்னு வந்து ஸ்வீட்டி தான் திடீர்னு திரும்பிட்டு நம்ம யானோட வாய் ஊற்றிட்டு கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடி லவ் பண்ணுறியா தானே கேட்டேன். ஆமாண்ணா ஆமான்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல பார்த்தா ஆமான்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஆமா தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்க மூடிட்டு நீ இது வந்து லவ் பண்ணும்போது நான் ஏதாவது சொன்னேன். நான் இப்போ மட்டும் இதுக்கிட்ட ஊடியில் வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து நம்ம யான்ட்டு கேட்க கரெக்டு நீ எதுவும் கேட்கல தான். இருந்தாலும் நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன். அதே மாதிரி நீ என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்க 2 பேருக்கு சூசன் பேசியிருக்காங்க. இந்த சைடு நம்ம வந்துட்டு டேக் வந்துட்டு எதுவுமே தெரியல. டே வந்துட்டு நார்மலாக ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஜிமினி லியாவை எப்படியாவது பேச வச்சிடலாமா. ஸோ வந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே இருக்கனால பேச முடியல. ஸோ கிரியேட் பண்ணி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து நம்ம யானமும் வந்துட்டு ஸ்வீட்டி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜேகேக்கு எனக்கு வந்துட்டு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்வீட்டி வந்துட்டு வச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து நம்ம யான் கிட்ட பேசிட்டு இருக்காங்களா. ஸ்வீட்டியை கூப்பிட்டுட்டு ஸ்வீட்டி எனக்கு இது தீந்துருச்சு பாரு அப்படின்ற மாதிரி வந்து ஸ்வீட்டி கிட்ட சொல்லுவோம். நம்ம ஸ்வீட்டியும் அதை எடுத்து வைக்கிறேன் ஜேகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகேக்கு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அப்படியே ஆப்போசிட் நம்ம யூனா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கிட்டா எனக்கு இது க்ளீன் இது வந்துட்டு ஒழுங்காக எடுத்துட்டா இது சாப்பிட எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இன்னும் நான் போட்ட ஆரம்பம் வந்துட்டு அப்படி எப்படி சொல்கிறது எனக்கு இது எடுத்துத்தான் இது எடுத்துத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவருமே எடுத்து வச்சுட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு நான் வந்து சாப்பிட நம்ம வந்துட்டு ஆரம்பம் வந்துட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுட்டே இருக்காங்க. அவங்களுமே சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாகவே அந்த டே ஃபுல்லாகவே வந்து போகுது. ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு ரிலாக்ஸான ஒரு மொமெண்ட்டில் அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு லியா தான் வந்துட்டு நம்ம ஜிமின் கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுற பிளேஸ்க்கு வந்து போயிருப்பாரு. நம்ம வந்துட்டு லியாவுமே வேகமாக பின்னாடியே போகிறாங்க. நம்ம வந்துட்டு ஜிமின் கிட்ட ஜிமின் நான் கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்னை இக்னோர் பண்ணுறேன்னு தெரியுதுடா. ஆனால் எதுக்குன்னு தான் தெரியல. ப்ளீஸ்டா நான் சொல்கிறது கேளுடா அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல அங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண நிறைய பேர் வருவாங்க இல்லையா. அதனால வந்துட்டு நம்ம லியா சொல்கிறது வந்துட்டு எப்படி சொல்கிறது ஜிமின் வந்து கேட்காத மாதிரி டக்குன்னு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு வேகமாக வந்துட்டு பைக் எடுத்துட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடாரு. யார்கிட்டயுமே சொல்லலாம் வந்து டக்குன்னு வந்துட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு வந்து கிளம்பி போயிடறான். நம்ம வந்துட்டு லியாவுமே பின்னாடி வந்துட்டு ஜிமின் 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 சொல்லிட்டு ஜிமினை பின்னாடியே துரத்திட்டு வந்திருப்பாங்க. பட் ஜிமின் வந்துட்டு அங்கே வந்து பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பார்க்கிங் ஏரியாவே உட்காந்து செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்துட்டு லியா என்னாச்சு உனக்கு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டேவுமே வந்துட்டு கரெக்டாக அந்த சைடு வந்துருப்பாரா. டே வந்துட்டு நம்ம லியா வந்து பார்த்துட்டு என்னடி ஆச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்கா வந்து எந்திரி அப்படின்னு மாதிரி கேட்க நம்ம வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம லியா இல்லை டிஎஸை வெயிட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு இந்த சைடு வந்தேன்னா கால் தடிக்கி கீழே விழுந்துட்டேன் அதான் அடிபட்டுருச்சு மற்றபடி எல்லாம் ஓகே தான் நான் கிளம்பிட்டேன் நீ அவங்கக்கிட்ட சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போயிடறாங்க. ஸோ வந்துட்டு யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல அவங்களுமே கிளம்பி போயிடறாங்க. நம்ம வந்துட்டு நான் இவங்களை பேச வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டென்ஷனாக வந்து நின்றுட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு அப்படி லியால வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னவங்க தான் அடி மெதுவாக நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப வந்து டவுனாக இருக்காங்க. என்ன ஆச்சு இவனுக்கு ஏன் இப்படி இருக்கான் என்ன ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் சொல்லலாம்ல ஏன் எதுவுமே சொல்ல மாட்டான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுமே அங்கேருந்து வந்துட்டு நேராக வந்து அப்படி நடந்து தான் போகிறாங்க. நடந்துனா ஒரு தூரத்துக்கு மேலே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸி வந்து புக் பண்ணிவிட்டு அவங்களுமே வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே வந்துட்டு ஜிமினோட வந்துட்டு பைக் நிற்குது. அவங்க வந்துட்டு ஜிமின் கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏறுறாங்க. அவங்க அப்படியே வந்துட்டு கீழே வந்துட்டு இல்லை என்ன ஆனாலும் அவன் என்கிட்ட வருவான். இந்த டைம் அவன் என்னை பார்த்தே போகிறான்னா அவனுக்கு என்னை பார்க்க பிடிக்கல. அவனை நான் கஷ்டப்படுத்திடவே கூடாது. எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் அவனை ஹர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைம் நானும் அவனை ஹர்ட் பண்ணேன்னா அது ரொம்ப கஷ்டம். இல்லை நான் போக மாட்டேன். இந்த டைம் நான் கூட இல்லை அவனை சமாதானப்படுத்த. இல்லை நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே டோருக்கு பக்கத்துலேயே கீழே உட்காந்து அப்படியே ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அவங்க உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்க நம்ம வந்து ஜிமின்மே அதே மாதிரி தான் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டு கதவை சாத்தினவர் தான் வெளியவே வரல. ஸோ வந்துட்டு இங்கே வந்து ஜிமினோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்காது. வரது சாப்பிட்றது போய் படுத்துறது எதுவுமே பேசுறது இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி அக்கா கால் பண்ணாங்க இந்த மாதிரி மாமா வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நடந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவார். பட் இந்த டைம் எதுவுமே சொல்கிறது இல்லை. ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கார். முன்ன மாதிரி யூனா கூட அவர் டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது யூனா கிட்டே அவரால் நடிக்க முடியாது இல்லையா. ஸோ
வந்துட்டு அவங்களுக்குன்னு இருக்கிறது அவங்க மட்டும்தான். அவங்ககிட்ட போய் நடிக்க முடியாதுல்ல. அதனால அவருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு யுவனா கிட்ட போனாலுமே வந்துட்டு யுவனாக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கி குடுக்குறது, அந்த மாரி மட்டும் தான் இருக்காரு. யார்கிட்டயுமே அவ்வளோக்கா பேசுறதே இல்ல. வராரு வேலை அப்படின்ற மாரி மட்டும் தான் இருக்காரு. அதிகமா வந்துட்டு போயிட்டு ஏதாவது திங்ஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவரு வந்து ஷாப்லயே இருக்க மாட்டாரு. அந்த காஃபி ஷாப்லயே இருக்க மாட்டாரு. எங்கேயாவது போயிருவாரு. லேட்டா வருவாரு. அந்த வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, திரும்ப வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கதவ சாத்திட்டு உள்ள இருந்துருவாரு. இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே மாரி தான் இன்னைக்கு ஒரு மாரி இருக்கு. அது அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுமே பார்க்குறாங்க. என்னாச்சு நம்ம பையனுக்கு? அவன் ரொம்பவுமே கஷ்டப்படுறான். பேசாம என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிறலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தோணுது. பட் இருந்தாலுமே வந்துட்டு சரி ஓகே, கொஞ்ச நாள் பார்ப்போம். அவனே சரியாயிடுவான் அப்படின்னு மாரி சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் அவங்க மனசே கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த பாட்ட வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி